சுந்தர், கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? டேய், ஏன்டா அப்படி டல்லா இருக்கிற? கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு தெரியுமா? டேய், என்ன பேசணும்னு தெரியாம தான் பேசுறியா? உன்னால மட்டும் எப்படா அப்படி இருக்க முடியுது? உன் உணர்ச்சியெல்லாம் செத்து போச்சா? ஏன்டா இப்படி இருக்க? சுந்தர், இந்த வலி நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கிட்டது. சுகமான வலி தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். இந்த வலியை தாங்குற பக்குவம் எனக்கு எப்பவோ வந்துருச்சு. நீயும் அந்த வலியை தாங்கிக்கிட்டு விமலாவோட சந்தோஷமா வாழணும். சரி செல்வம், நீ இப்படியே இருக்க போறியா? டேய், உன்ன மாதிரி நண்பர் இருக்க வரைக்கும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லடா. என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என் தலையில பரிவட்டத்தை கட்டி இருப்ப. பரதேசியா இருந்த என்ன ஊர் தலைவனாக்குன. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என் தலையில பரிவட்டத்தை கட்டி அழகு பார்த்த உன்னோட கனவுகளை நான் நிறைவேற்றணும். இந்த ஊரோட வளர்ச்சிக்காக பாடுபடணும். இருந்தாலும் என் நண்பனோட காதலிய என்னோட மனைவியா நினைக்க முடியல செல்வம். எல்லாம் விதிடா. நீ நினைக்கணுங்கிறது விதி. நினைச்சுத்தாண்டா ஆகணும். டேய் செல்வம், என் வித்யாவை நினைச்சாலே ஐயோ கடவுளே, என் உயிருக்கு உயிரா காதலிச்சவ என் தம்பியை எப்படி கணவனா ஏத்துக்குவா? ஐயோ. டே சுந்தர், விடிஞ்சா கல்யாணம். போய் ரெஸ்ட் எடு. நாளை காலையில மண்டபத்தில் பார்ப்போம். போய் நிம்மதியா தூங்குடா. போ. செல்வம், முடியலடா செல்வம், முடியல. வித்யா, நம்ம நிலைமை யாருக்கும் இப்படி வரக்கூடாது. ஐயோ. எப்படா இருக்க? என் இடுப்பு ஓடிச்சு. இப்போ என் பொண்டாட்டி இடுப்பும் போச்சு. என்னோடதும் ஜெல் கொடுக்கல, பொண்டாட்டியும் ஜெல் கொடுக்கல. ரெண்டுமே ஆப் ஆகி கிடக்குது. ஆப் மோட்ல கிடக்குது. சரி, ஆஃப் மோட்ல இருக்கட்டு. அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்க விட. நீ பார்த்துட்டு தாண்டா இருக்கிறியா 2 நாளா? ஏமா இடுப்பு போச்சே? என் அன்னைக்கிளி எப்போ வருவான்னு தெரியலையே. எப்போ எனக்கு முதலிரவு நடக்குன்னு தெரியல. ஏங்க, நமக்கு எப்பதாங்க முதலிரவு நடக்கும்? அந்த கருமாந்திரம் இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இப்படியே கையில இல்ல பாப்போம். ஆமா, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன பண்ண போறோம்? அவன் ஐயர் ஒரு அடக்கோழி வரத நீ போவோன்னு நினைக்கிறேன். ஏய், என்னையா நீங்களாம்? சரி, இங்க பாரு, எனக்கு அவனும் வேணாம். இதோ இந்த ஒற்றைக்குச்சி ஐயரு இவனும் வேணாம். நாமளே ஒண்ணு சேர்ந்துக்கலாங்க. இல்ல, நான் வேற ஒருத்தைய ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் முடியாதானே கிளி? தெரியும்டா, நீ ஜிகு 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 ஆடும்போது தெரியும். நான் வேற ஒருத்தைய ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இடுப்பு ஒடிஞ்சப்பா நீ ஐயரோட போய் ஜல்சா பண்ணியல்ல? ஐயோ, என்னங்க, இந்த ஐயர் தான் எனக்கு கையை பிடிச்சு இழுத்துட்டு போனாரு. அவ கையை மட்டும் பிடிக்க மாட்டியா? ஊருக்குள்ள பல பேர்த்த கம்பெனில பால் பேசிட்டு இருக்கிறியா? என்னடா சொல்ற? ஆமா, ஊருக்குள்ள பல மாடு பால் பேசிட்டு இருக்கிறியா? ஐயரே, இங்க பாரு, ஒன்னட தேவல பிரச்சனை இல்ல, நீ வெளிய போ. அதெல்லாம் முடியாதானே கிளி? அன்னைக்கு எங்கட சிரிச்சு பேசுனீங்களா, ஆடுனீல, போடாவா. கையை மெதுவா புடுறா. இன்னைக்கு நீ அவன் கூட போ. நான் ஒருத்திய கூட்டியாந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு கும்மால அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஐயரே, இங்க பாரு, இவன் தான் என் புருஷன். இவன் தான் தாலி கட்டி இருக்கறான். நீ யாரு? தாலி தானே இருந்துட்டு போகுது, வா பாத்துக்கலாம் வா. இன்னைக்கே தாண்டி உனக்கு அருமை தெரியுதா? கட்டண புருஷன் இடுப்பு ஒடிஞ்சு கிடப்ப அவங்க கூட போய் ஜல்சா பண்ணாளா? இப்ப தாலி தெரியுதா? சரி, நீயும் சரிப்பட்டு வர மாட்ட. டேய் அடக்கோழி. ஏய் வாடா அடக்கோழி. என்னப்பா சண்டை? டேய் அடக்கோழி, எனக்கு அவனும் வேணாம் இவனும் வேணாம்டா. அவனுக்கு எட்டாது. ஏய் அவனை பாத்தியா டேய்? வாடா நீ. என்ன வர நீ? ஏய் அடக்கோழி, எனக்கு டேய் அடக்கோழி உனக்கு எட்டாதுடா. அவ பாப்பா பையன்டா. அவ கூட்டி கொண்டு எங்காவது சுண்டலும் பொங்கலும் வாங்கி கொடுங்க. அடிச்சுக்காதீங்கடா இளவெடுத்த நாய்களா. டேய், ஒரு பொம்பளைக்காக அடிச்சுக்காதீங்கடா. டேய் அடே, சரி அன்னைக்கிலையே அவனை அடிச்சுக்கிறானுங்க, எக்காடா போறானுங்க. வா, நம்ம 2 பேரும் போய் வீட்டுக்குள்ள பூந்த இன்னைக்கு விட்டிற வரைக்கும் இங்கதான் வா. தர்மா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். நீ சந்தோஷமா இருக்கணும்.
உன் அண்ணனோட காதலி உனக்கு அண்ணி மாதிரி. அவ கொஞ்சம் அப்படி தான் இருப்பா. நீ அதெல்லாம் கண்டுக்காத. நீ உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. ஓகே? ஓகே தீதி, தேங்க்ஸ், பாய். என்ன ஜெயிச்சிட்டோன்னு? வாங்க சுந்தர். என் மனச கொள்ளை அடிச்சு என்னை ஏமாத்தி இங்க பாருங்க. சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அது முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். என்ன ஜெயிச்சிட்டோன்னு ஆணவத்தில் ஆடாத நீ. இப்பவும் என் நண்பன் செல்வம் தான் ஜெயிச்சா. எப்பவும் உங்களுக்கு தோல்விதான். ஏ சுந்தர், நீ சம்மதிச்சா இப்ப கூட உன் பொண்டாட்டிய உன் நண்பனோட சேர்த்து வச்சு நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்காவது போய் செட்டில் ஆயிடலாம். எனக்கு ஓகே, உனக்கு ஓகேவா? நீ பொம்பளே இல்ல. இது வரைக்கும் பண்ண பாவமெல்லாம் பத்தலையா? ஏன் பேய் மாதிரி திரியிற? அப்படி என்னதாண்டி என்கிட்ட கண்ட துரோகி? ஏய், யாரா துரோகி? நீ தாண்டா துரோகி, பச்சை துரோகி. எனக்கு தெரியும்டா நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு. போ, போய் உன் நண்பன் காதலியோட நீ போய் கட்டுல. வாங்க பாண்டியன், இன்னைக்கு உங்க தங்கச்சிக்கு முதல் இரவு. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? ருத்ராதேவி சொன்ன மாதிரி நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் நினைக்காத அளவுக்கு நீங்க நிறைய பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் நிறைய கொடுக்கணும். ஓகே, கமான். வா விமலா, நம்ம நிலைமையை பாத்தியா? என் நண்பனுக்கு பரிவட்டம் கட்டினதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சுந்தர், இது என் செல்வ கொடுத்த காதல் பரிசு. என் செல்வ கொடுத்த காதல் பரிசு நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ என்னைக்குமே செல்வத்துக்கு தான் சொந்தம். அப்புறம் ஏன் சுந்தர் ஏன் கழுத்துல நீங்க தாலி கட்டிங்க? செல்வம் கேட்டுக்கிட்டனாலதான் அவன் பேச்சை என்னால் மீற முடியல. நான் இப்பவே போய் செல்வத்திட்ட பேசுறேன். வேண்டாம் சுந்தர், நடந்தது நடந்து போச்சு. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேலேயும் பேசி அவரை கஷ்டப்படுத்த வேணாம். சுந்தர், இனிமே நம்ம நல்ல நண்பர்களாவே நம்ம வாழ்க்கை கழிப்போம். இல்ல வித்யா, இல்ல விமலா, நான் வித்யாவும் நீ செல்வத்தையும் காதலிச்சது உண்மைனா அந்த கடவுளுக்கு நம்ம காதல் தெரியும்னா அந்த கடவுளே நம்ம காதலை சேர்த்து வைக்கட்டும். நான் இப்பவே செல்வத்தை போய் பார்த்து உங்களை சேர்த்து வைக்கிறேன். இது சத்தியம். வா போலாம். வா வித்தியா, வா. என்ன வித்தியா, முதலிரவு நாளே முகம் நாணத்தால செவக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். புது புள்ளையின்றோட பார்த்துருக்கேன். ஆனா இப்போ உன் முகம் நெருப்பாட்டம் செவந்திருக்கு. நெருப்ப கிருப்ப கக்கீராது. தர்மா, உனக்கு தேவை என் உடம்பு. அது நாணத்துல செவந்தா என்ன, கோவத்துல செவந்தா எனக்கு என்ன? இந்த பாரு, உனக்கு என்ன தேவையோ அத பண்ணு. பாலா, நான் பலரசம் சாப்பிட்ற வேண்டி. இப்ப நான் உன்னை தர்மா, உனக்கு வெக்கமா இல்ல? நான் உங்க அண்ணனை காதலிக்கிறது உனக்கும் தெரியும், எங்க அண்ணனுக்கு
நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இத பாரு, நீ யார் பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் ஆடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தர்மா, நீ என்னை எத்தனை முட தொட்டாலும் ஆனா எனக்கு சுந்தர் தொடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 24 மணி நேரமும் நான் உன் அண்ணன் நினப்புல தான் இருக்கேன். இப்ப கூட நீ என் கூட படுத்தா எனக்கு உன் அண்ணன் சுந்தர் கூட படுக்கிற மாதிரி தான் இருக்கும். வா தர்மா, வா, வந்து உன் ஆசையை தீர்த்துக்க. என்ன அப்படி பாக்குற? தர்மா, உனக்கு கூட தெரியுமா? உன் உயிர் நண்பன்னு சொல்றியே எங்க அண்ணன், அவனோ நீ அம்மாவா நினைக்கிறியே உன் சித்தி ருத்ரா தேவி. இந்நேரம் அவங்க 2 பேரும் எங்க வீட்டுல ஒன்னா ஜாலியா இருப்பாங்க. சீ, அது நினைச்சாவே எனக்கு கேவலமா அருவருப்பா இருக்கு. ப்பு. ஏய், என் சித்தியை பத்தியா தப்பா பேசுன உன்னை கொன்னுடுவேன். முதல்ல கத்துறத நிறுத்து. உங்க அப்பா தேவராஜ், சாரி, என் மாமனார் இருக்காரே, அவருக்கிட்ட கிடைக்காத இன்பத்தை எங்க அண்ணன், சீ, அவனெல்லாம் என் அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. உன் நண்பன் பாண்டி இருக்கான்ல, அவங்கிட்ட கிடைக்கும்னு அவங்க 2 பேரும் இப்ப எங்க வீட்டுல ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போய் முதல்ல அவங்கள கொன்னுட்டு அதுக்கு அப்புறமா வந்து என்ன கொன்னுடு போ. ஏ வித்யா, நீ சொல்ற மட்டும் உண்மையா இருந்தனா அவங்க 2 பேர்த்தையும் அங்கேயே கொன்னுடுவேன். அப்படி மட்டும் இல்ல, உனக்கு இது முதல் இரவு இல்லடி, கடைசி இரவு. நான் வர்றேன். ஐயோ, பேரழகி ருத்ராதேவி இந்த ஏழையின் குடிசையில், இதை நினைச்சாலே உடம்பெல்லாம் சிலுக்குது. இந்த ஒரு நாள் போதும், இதை நினைச்சு என் காலத்தையே கழிச்சிருவேன். வாட சின்ன பையனை கூப்பிட்டா நீங்க கொஞ்சம் கோச்சிக்க மாட்டீங்களே பாண்டியன்? என்ன சொல்றீங்க? இனிமேல் நீங்க என்ன எப்படி வேணாலும் கூப்பிடலாம். என்ன பாண்டியன், கட்டில் வரைக்கும் வந்தாச்சு, வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? வா போன கூப்பிட்டாதான் நமக்குள்ள ஒரு கிக் இருக்கும். ஓகே ருத்ரா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும். இங்க பாருங்க. ஆமா, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க? உன் அழகான இந்த மூஞ்சிய பார்த்தா ஒரு இச்சு கூட கூட போல இருக்கு. சக்கரை சிலையில இச்சல் பட்டா கரைஞ்சு போயிடும். ருத்ரா, வெள்ளப்புறாவா இருக்க உன்னை இறுக்கி அணைச்சு என் ஆசை ஃபுல்லா தீர்த்துக்கணும். தேவி அருள் கொடு. ருத்ரா தேவி. பாண்டியன், என்ன இது? இதுக்கு மேல லேட் பண்ணா நீங்க தாங்க மாட்டீங்க. நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டுட்டோம், நம்ம ஆசையே தள்ளி வைக்கணும். இங்க பாருங்க, நீங்க ஆசைப்படுற அளவுக்கு நான் என் ஆசையை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறேன். அதை நீங்க துள்ளி விளையாடுங்க விடியும் வரைக்கும். விடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ, எவ்வளோ சூடா இருக்க. இந்த சூடா இருக்க உடம்ப அடமலை போல இடவிடாம பெஞ்சு அணைக்கணும். ஆமா பாண்டியா, இந்த நாள் என்னாலே மறக்க முடியாது. சித்தி, உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். நீங்க நீட்டின பக்கமெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் அப்பனுக்கு சாந்தி பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி கண்டவனுக்கு சாந்த பண்ண
அவன் வீட்டுக்கே வந்திருக்கல, இனிமேல் என் கண்ணிலே நீங்க படக்கூடாது. அடக்கிற வேண்டியதுதான். என்ன பாண்டியா? தர்மா, நான் உன் நண்பன்டா. நண்பனா? தர்மா, நான் உங்க சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சி, து, சித்தி, இத்தனை நாளா நீங்க சொன்னதை கேட்டது பத்தலையா? இன்னும் எத்தனை பேரை பேச்ச கேட்டு குடிய கெடுக்கணும் சண்டாளி. நீ இனிமேல என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது, என் கண்ணுல படவே கூடாது. பாண்டியன், சரி, நாங்க 2 பேரும் கண்காணாத இடத்துல போயிடுவோம். விட்ரா பாண்டியா, நாங்க எங்கேயாவது போய்க்கிறோம். டே பாண்டியா, இத்தனை நாள் என் கூட இருந்து என்னை பத்தி நீ புரிஞ்சிக்கவே இல்லையா? தர்மா பாசியில சொன்னோம்னா ஊரை விட்டு போறதில்ல, காரியம் பண்ணணும்னு அர்த்தம். பொற்செல்வன் பங்காளி, உங்களை இத்தனை நாளா நான் பரதேசின்னு சொல்லி இப்போ உங்களை செல்வ சீவனமாக்கிறேன். நீயே இந்த ஊருக்கு தலைவனா இருந்து ஊருக்கு வேண்டிய நல்ல காரியத்தில் செய். அதுக்கு பக்கவளமாக எங்கள் அண்ணன் சுந்தரியும் சேர்த்துக்கோ. அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி என்னால் கெட்டுப்போன உங்கள் வாழ்க்கை மீண்டும் மலரணும். அது இப்போவே நடக்கும். அது நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் காதலிச்ச எங்கள் அண்ணன் மனைவியை விமலாவையும், எங்கள் அண்ணன் காதலிச்ச என்னோட மனைவி வித்யாவையும் எங்கள் அண்ணனும் ஏற்றுக்கணும். அது இங்கேயே நடக்கணும். அண்ணா, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நிச்சயம் ராச்சனை உண்டு. அதனால் என்னோட சொத்து எல்லாம் பொற்செல்வனுக்கு கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நான் போய் கோர்ட்டில் சரணடைகிறேன். நான் வர்றேன்.